நல்லதுதான் ஐயா. அட்மிட் பண்ணீங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. இன்றைய நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் மீனாட்சி அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் வெங்கடேஷ் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சிவகுமார் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் சிவராஜ் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் வெங்கடேஷ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சார் ஒரு நிமிஷம் அட்மிட் பண்ணீங்க. ஒரு நிமிஷம் சார். பண்ணீங்க சார். அட்மிட் பண்ணீங்க. இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தொண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை, பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனிதத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா குடும்பங்களும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி, நீயே உண்மையான ஆதி அந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நமது காலை பொழுதை பலனுள்ளதாக்கி வரும் இந்த காலை சக்கரம் நிகழ்ச்சியை மன்னார்குடி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் விருந்தோம்பல் செய்ய வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து வரும் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியின் அமைப்பாளர்கள் அனைவருக்கும் மன்னார்குடி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் அந்த ஆயில் மசாஜ் அது சம்பந்தமான சிறப்பு செய்திகளை நமக்கு சொல்ல வந்திருக்கும் முத்து மாரீஸ்வரி மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வழக்கம் போல நமக்கு யோகா ஆசனங்களை சிறப்பாக கற்றுத்தர வருகை தந்திருக்கும் ஆசான் நல்ல சிவன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நேற்று ஐயா ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, நம்ம காலை சக்கரத்துல உள்ள அந்த இறைப்பாடல பாண்டிச்சேரியில தலைமை ஆசிரியராக இருக்கும் ஐயா சித்தானந்தன் அவர்கள் பள்ளி மாணவர்கள்ட்ட கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இது காலை சக்கரம் நிகழ்ச்சிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன்கிட்ட இதை கொண்டு போறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இதே போல நம்ம காலை சக்கரம் நிகழ்ச்சியில நம்ம கிளையில இருக்கிற மற்ற உறுப்பினர்களை நிறைய பேரை சேர்க்கணும். நான் கூட நேற்று ஒரு 3 பேரை ஆட் பண்ணியிருக்கேன். தொடர்ச்சியா செஞ்சோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா போகும், நிறைய பேருக்கு பலனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. நிகழ்ச்சி வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி சார். வரவேற்புரை மற்றும் ரோட்டரி இறைவணக்கம் வாசித்து சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஐயா சொன்னது போல் பாத்தீங்கன்னா உண்மையிலுமே நேற்று ஒரு நிகழ்ச்சியில நம்ம சித்தானந்த ஐயா பள்ளி
மாணவர்களுக்கு வந்து நம்மளுடைய காலை வணக்கம், அதாவது காலை சக்கரத்தோட இறை வணக்கம் சிறப்பா வந்து பள்ளி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது நினைவூட்டல் செய்து அதற்கு ஒரு வாழ்த்து சொன்னமைக்கும் நன்றி. கண்டிப்பாக இது மாதிரி தொடர்ச்சியா அனைவரும் செய்து நம்ம காலை சக்கரம் நிகழ்வை வந்து மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பை அனைவரும் கையில் எடுக்க வேண்டும். நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்கிய தலைவர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நரசிவம்மை அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குரு திருமேனிக்காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை வச்சுக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நன்றாக ஆழமான மூச்செடுத்து ஆ எழுத்து, பிறகு சின்மை முத்திரை ஊ எழுத்து, ஆய் முத்திரை இம் எழுத்து உச்சரிக்க போறோம். ரெடி? நன்றாக மூச்சலுங்க. வணக்கம் முத்திரை. வைகரி துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி மற்றும் சாந்தி ஆசனம். கால்கள் நேர் நீட்டிக்கங்க. கால் விரல்களை நல்லா அசைச்சுக்கோங்க. ரைட் லெஃப்ட் கால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்துறோம். விரல்களை நன்றாக மடக்கி நல்லா ரிலாக்ஸா உடல் இலக்கப்படுத்தி ஃப்ரீயா கைகாலில் நல்லா விரல்களை நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். 1 சொல்லும்போது நல்லா மடக்கிறோம், 2 சொல்லும்போது ஃப்ரீயா விடுங்க, 3 சொல்லும்போது கை கால் விரல்களை மடக்கிறோம், கண்ணை மூடிக்கிறோம், 4ன்னு சொன்னா ஃப்ரீயா விடும்.
10 செகண்ட் செய்யலாம். ரெடி பொசிஷன். 1 நல்லா மடக்கிங்க, கண்ணை முடக்கிங்க. 2 ஃப்ரீயா விடுங்க. 3 4 5 6 7 8 9 10 நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து தாடாசனம். கைகளை கோர்த்துக்கிறோம். நல்லா கை நீட்டுங்க, காலையை நீட்டுங்க. நல்லா கயிறு போல உடம்பு இழுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அடுத்து அர்த்த பௌனமுக்தாசனம். ரைட் லெக் பிடிச்சிடுறோம். நல்லா முடிஞ்ச அளவுக்கு காலை மடக்கி டச் பண்ணுங்க. லெஃப்ட் லெக் நேர் நீட்டி இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நல்லா மூச்சில் விடுங்க. அர்த்த சக்கராசனம். 1 நல்லா காலை மடக்கி பிடிச்சுக்கிறோம். அடுத்து நல்லா இடுப்பை மேல தூக்கிடுறோம். இதே நிலையில 10 எண்ணிக்கை இருக்கணும். காலை பிடிக்க முடியாதவங்க கையை அப்படி தரையில அழுத்தி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. பவனமுக்தாசனம். 2 காலையும் மடக்கி பிடிச்சிடுறோம். கையை கோர்த்து பிடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. சர்வங்காசனம். கையை பேலன்ஸ் பண்ணி காலை மடக்கி இடுப்பை பிடிச்சிருங்க. நல்லா இடுப்பு பிடிச்சதுக்கு காலை நல்லா ஸ்ட்ரெயிட் ஆயிட்டு
இந்த ஆசனம் நம்ம 60 செகண்ட் செய்யணும். அப்படியே கால் வரலையே கவனிங்க. வாய்ப்பு நன்றாக மூச்சு விடுங்க. சர்வாங்காசனம் செஞ்சுட்டு ஒரு நிமிடம் வந்து சாந்தியாசன நிலையிலேயே அப்படியே அமைதியா முடிச்சுக்கணும். அடுத்து மச்சாசனம். காலை சேர்த்து வச்சுக்கணும், கையை நீட்டிக்கணும். சோல்டர் பக்கத்துல கையை வச்சு உச்சந்தலையை நல்லா அப்படி கீழ் நோக்கி தரையில கொண்டு போகணும். ஜஸ்ட் மேல வரணும், உச்சந்தலை கீழே போகும். முழங்கை ரெண்டையும் நல்லா ஊனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும். கை பேலன்ஸ் வந்து முழங்கையிலே இருக்கணும். தலை உச்சி கீழே வச்சிருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. சர்வாங்காசனம் செஞ்சா நம்ம மச்சாசனம் கண்டிப்பா செய்யணுங்க. அப்படியே குப்புற தெளிவுபடுத்துறோம். முதலையாசனம். காலகலமா வச்சு தாடை கீழே வச்சு நல்லா மூச்சு விடுங்க. இந்த ஆசனம் முதலையாசனம் ஜீரண உறுப்புகளுக்கு ரொம்ப முக்கியமான ஆசனம். நம்முடைய கல்லீரல், மண்ணீரல், கணையம் ஆகிய உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். நல்லா ஆழ்ந்து மூச்செடுத்து மெதுவா விடுறோம். அடுத்து அப்படியே சோல் ரொட்டி கையை வச்சு எழுந்திருச்சுக்கணும். வஜ்ராசனத்துக்கு வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. வலது கால் இடது கால் வலது கை நல்லா பின்னாடி லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா பின்னாடி கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. சொல்லுங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் பிடிச்சிட்டு பின்னாடி கொண்டு நல்லா பின்னாடி நல்லா ரைட் சைடு நின்றோம். 1 2 3
4, 5, 6, 7, 8, 9, 10. ஓடி நல்லா முடிச்சுருங்க. முடிச்சுருங்க. இந்த பயிற்சி மூலமா அடுத்து நம்ம மூச்சு பயிற்சி கொடுக்கிறோம். கபாலபதி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. So mother. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. நல்லா யோசிச்சுங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் மூச்சு உள்ளே இருக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்படியே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. வச்சு நல்லா மூச்சையே கவனிங்க. வச்சு நல்லா ஆழமா இருக்கு. இருக்கணும். நன்றாக நாம எதிர்களை நல்லா மணிக்கணும். அடுத்த பவன் அடுத்த சக்கராசனம், பவனுக்காசனம், சர்வங்காசனம், உச்சாசனம், வஜ்ராசனம் செஞ்சோம். முதலையாசனம், திருநிலையாசனம். வஜ்ராசனத்திலேயே பயிற்சி எடுத்துக்கணும். மூச்சு பயிற்சி பயிற்சியை நாம் செய்வது மூலமா நம்முடைய உச்சி முதல் பாதம் வரைக்கும் அத்தனை பொருட்களும் நல்ல ஆற்றலையும் நல்ல உடல் திறனையும் தொடர்ந்து பயிற்சி வச்சிருப்போம்.
நம்முடைய உடலும் மனமும் ஆரோக்கியமடைந்து இயற்கையோடு இயற்கையாக நாம் பஞ்சபூதங்களை கவனித்து நோக்கி உள்வாங்கி நாம் திறந்தோடு பயிற்சிகள் செய்வதன் மூலமாக நாம் நீண்ட ஆயுள் பெற்று நிறைவான வாழ்வியலை பெற்று வாழ்க்கை வளங்கள் வாழ்க்கை உண்மை இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி உள்ளிட்ட அனைத்து விதமான பயிற்சிகளையும் தெல்ல தெளிவாக ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புதமாக சிறப்பான முறையில் செய்து வரும் ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளோம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம்பொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். சீர்படுத்தும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று ஆயுள் பாத், அதாவது எண்ணெய் குளியலை பத்தி, அதன் சிறப்பை பத்தி பார்க்கலாம். எண்ணெய் குளியல் எதுக்கு நல்லதுன்னு கேட்டா, தோல் வியாதிகள், ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, தோல் வியாதிகள் எல்லாத்துக்குமே சிறந்தது. அடுத்தது தைராய்டு அப்படிங்கிற வியாதிக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அடுத்தது இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி, சர்வைக்கல் ஸ்பைனோடிட்டிஸ், இடுப்பு வலிக்குது, ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், இது எல்லாத்துக்குமே சிறந்தது. அடுத்தது பெண்களுக்கு உண்டான இந்த ஃபைப்ராய்டு கட்டின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் 3 மாசம் எண்ணெய் குளிச்சா எல்லாம் சரியா போயிடும். உச்சி ஓப்பன் ஆயிடும், எல்லாம் கிளியர் ஆயிடும். அதை பத்தி பார்க்கலாங்க. எண்ணெய் குளியல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணெய் குளியலுக்கு சிறந்தது நல்ல எண்ணெய். தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில் அதெல்லாம் கிடையாது. நல்ல எண்ணெய் தான் சிறந்தது. வேற வழியே இல்லை. நல்லெண்ணெய் கிடைக்கலன்னா தான் நீங்க ஆலிவ் ஆயிலோ தேங்காய் எண்ணெயோ போகணும். இருக்கிறதுலே சிறந்தது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னாவே நல்லெண்ணெய் தான். இதை எப்படி குளிக்கணும்? நல்லா வெயில் இருக்கும் பொழுது, இந்த மாதிரி மோடம் போட்டிருக்கும் போது, மழை பெய்யும் பொழுது, பனி இருக்கும் பொழுது அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா வெயில் இருக்கும் பொழுது உடம்புல கம்மியா ட்ரெஸ் போட்டுட்டு, யாருமே இல்லைன்னா ட்ரெஸ்ஸே இல்லாம நல்லெண்ணெய உச்சி முதல் உள்ளங்கால் வரை கம்ப்ளீட்டா நல்லா தேய்க்கணும். சாதாரண எண்ணெய்ங்க, தேய்ச்சா போதுங்க. சில பேர் அதுல மிளகு போடுவாங்க, வெந்தயம் போடுவாங்க, மூலிகை எல்லாம் போடுவாங்க. போட்டுக்கலாம். நான் சொல்றது பேசிக், நீங்க சொல்றது அட்வான்ஸ். இப்படி எண்ணெய உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயில்ல நிக்கணும். ஏன்? சூரிய வெளிச்சத்துல ப்ரோ விட்டமின் டி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அது எண்ணெய் தேய்ச்சு எப்ப வெயில்ல போய் நிக்கிறோமோ அது தோல் வழியா பட்டு உடம்புக்குள்ள போகுது. உடம்புக்குள்ள போய் வைட்டமின் டியா கன்வெர்ட் ஆகுது. நமது உடம்புல வைட்டமின் டி இருந்தாதான் கால்சியம் அப்சர்வேஷனே நடக்கும். எலும்பெல்லாம் குணமாகும், தைராய்டு குணமாகும், ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் குணமாகும், மூட்டு வலியெல்லாம் குணமாகும். அதுக்கு முக்கியமானது வைட்டமின் டி தான். அந்த வைட்டமின் டி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுதுதான் அபரிமிதமா கிடைக்குது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு சுடுதண்ணில தான் குளிக்கணும், பச்சை தண்ணில குளிக்கக்கூடாது. குளிச்சுட்டு அன்னைக்கு பகல்ல படுத்து தூங்கிடவே கூடாது. ஆனா நல்லா தூக்கம் வரும், தூங்கக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு பழைய சாப்பாடு சாப்பிடக்கூடாது, சோத்து கத்தால சாப்பிடக்கூடாது, இளநீ சாப்பிடக்கூடாது, குளிர்ச்சியான எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது, பகல்ல தூங்கக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, குடும்பம் நடத்தக்கூடாது. அதாவதுங்க, சிம்பிளா சொல்லட்டுங்களா,
எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது என்பது ஒரு குளிர்ச்சியான ஒரு வேலை. குளிர்ச்சியான வேலையை செஞ்சுட்டு இன்னொரு குளிர்ச்சியான வேலை செஞ்சீங்கன்னா 2 ஓவர் ஆகி கூலிங் ஆயிரும். அது உடம்பு கெட்டதுங்க. எப்பவுமே நான் பாருங்க நிறைய நம்ம மனப்பாடம் பண்ணி வச்ச மாதிரி சொல்லுவேன். மனப்பாடம் எல்லாம் பண்றது இல்ல. குளிர்ச்சி சூடு இதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சா போதும். எந்தெந்த காரியம் எல்லாம் பண்ணா உடம்பு சூடாகும், எந்தெந்த காரியம் பண்ணா குளிர்ச்சி ஆகும், இது எப்ப தெரிஞ்சிருச்சோ அப்ப என்ன பண்ணணும்? சூடான நேரங்கள்ல சூட சேர்த்தக்கூடாது, குளிர்ச்சியான நேரங்கள்ல குளிர்ச்சி சேர்த்தக்கூடாது. அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு பிறந்த நாளா இருக்கக்கூடாது. பர்த்டே அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. அன்று ஒரு பிரமாதமான நாள், ஒரு அற்புதமான நாள். அந்த நாள்ல எண்ணெயை தேய்ச்சி உடம்பு கூலிங் பண்ணி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரபஞ்ச ஆற்றலை மிஸ் பண்ணிடாதீங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு கண்டிப்பா சூடான காரியங்களை பண்ணணும். லேசா சுடுதண்ணி குளிக்கலாம், ஏதாவது உடம்புக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கலாம், அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கலாம், படுக்க மட்டும் கூடாது. இப்படி அந்த காலத்துல வாரத்துல 2 நாள் எண்ணெய் குளிப்பாங்களாமா. இப்ப நமக்கெல்லாம் முடியல, பரவாயில்ல, மாசத்துக்கு ஒரு முறை இல்ல 2 மாசத்துக்கு ஒரு முறை. பல பேர் குளிச்சே முதல்ல 6 மாசம் ஆகுது, அப்புறம் எண்ணெய் குளிக்கிறது. பல பேர் குளிக்கிறதே இல்லை, இப்பெல்லாம் சென்ட் போட்டு வந்துடுறாங்களாமா. இவருங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறது. ஆண்களுக்கு சனிக்கிழமையும் புதன்கிழமை, பெண்களுக்கு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சிறந்தது அப்படின்னு நம்ம தாத்தா பாட்டி முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு மேல பெரிய சயின்ஸ் இருக்கு, அதை சொல்லணும்னு 1/2 மணி நேரம் வேணும். எனவே நாம் எண்ணெய் தேய்த்து குளிப்போம். அதன் மூலியமாக தோல் வியாதிகளையும், மூட்டு வலி, முழங்கால் வலி வியாதிகளையும், தைராய்டு வியாதிகளையும், ஃபைப்ராய்டு எனப்படும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கட்டிகளையும், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளையும், குழந்தையின்மைன்னு சொல்றீங்க இல்லையா, அதையும் சரி பண்ணலாங்க. எனவே எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கத்தை நாமும் நமது குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். முதல்ல நாம குளிச்சா தானே அவங்க பார்ப்பாங்க. நம்மளே எந்திரிச்சு குளிச்சதே இல்லையா, நம்ம குழந்தைகளுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. வர வர நம்ம தாத்தா பாட்டி பண்ண விஷயங்களை நம்ம மறந்துகிட்டே வரனால நம்மளுடைய பேரம்பேத்திக்கு தெரியாம போயிருதுங்க. அதனால எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது ஒரு மிக அற்புதமான ஒரு இயற்கையான ஒரு ஆரோக்கியமான ஒரு எளிமையான ஒரு திட்டம். எனவே வாரம் ஒரு முறை குளிச்சா ரொம்ப 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 நல்லது. சில பேர் சொல்றாங்க, நான் லேடிஸா இருப்பேங்க, நான் எப்படி இங்க வெயில போய் நிக்கிறது, ட்ரெஸ் கம்மியா போட்டுட்டு பக்கம் மத்தவங்க எல்லாம் பாத்துருவாங்களே அப்படின்னு கேக்குறீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி இயற்கையான ஒரு கிராமத்துல இருந்து யாரும் பார்க்காம இருந்ததுன்னா நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க. இல்லைங்க, அபார்ட்மெண்ட் சிஸ்டங்க, நாங்கெல்லாம் வெயில போய் நிக்க முடியாதுங்க, மொட்டை மாடியும் கிடையாதுங்க, என்னங்க பண்றதுன்னு கேட்டீங்கன்னா எண்ணெயெல்லாம் பூசிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே நில்லுங்க. ஆனா நல்லா வெயில் இருக்கணும். வெளியே முடிஞ்சா ஜன்னலாவது திறங்க. அதையும் திறக்க முடியாதா? பரவாயில்லைங்க. இவருங்க நான் சொல்ற ரூல்ஸ் எல்லாம் 100% ஃபாலோ பண்ண வேண்டாம். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஃபாலோ பண்ணுங்க. தரிமி சொல்ற மாதிரி, மன்னா என் பாடலில் எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிசு பொருள் கொடுங்கன்னு கேட்கற மாதிரி நான் ஒரு 10 ரூல்ஸ் சொல்லுவேன். பல பேர் ஐயோ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியலையேன்னு பண்றதே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க, முடியாட்டி பண்ணாதீங்க. வீட்டுக்குள்ளே இருங்க, சூரியன் வருவாரு. எங்க பாத்ரூம்குள்ள உட்கார்ந்துருக்கும் போது செல்போன் டவர் கிடைக்குதா இல்லையா? வீட்டுக்குள்ள சூரியன் டவர்லாம் கிடைக்கும், வெளியே சூரியன் நல்லா இருந்தா போதும். எனவே நாம் எண்ணெய் தேய்த்து குளிப்போம். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு நாம் இனிமேல் தற்சார்பு வாழ்க்கையான பழைய அந்த வாழ்க்கைக்கு திரும்பி நாம் இந்த உலகத்தை மருந்தில்லா உலகமாக மாற்றுவோம். நன்றி ஐயா. இன்றைய நம்ம சிறப்பு விருந்தினர் சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி ஐயாவோட இன்னைக்கு எண்ணெய் குளியலும் அதை பத்தியான விளக்கங்கள் நமக்கு ஒரு இன்னும் முன்னோட்டமா கொடுத்திருக்கிறாங்க. நன்றி. அதாவது எண்ணெய் குளியல் என்பது அதுக்கும் பல்வேறு விஷயங்கள் நம்ம சரி பண்ணிட்டு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஐயா சொன்ன விஷயங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அந்த முறைகளை பின்பற்றி பயன்பெற வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பு விருந்தினராக அதாவது ஆயில் மசாஜ், அதாவது எந்த அளவுக்கு இன்னைக்கு உடல்ல பாத்தீங்கன்னா ஆயில் மசாஜுக்குன்னே சில பேர் வெளியில சில விஷயங்கள் எடுத்துப்பாங்க.
அது இல்லாம நமக்கு நாமே எப்படி ஆயில் மசாஜ் வந்து செய்து உட்கொள்ள முடியும், அதை சார்ந்து வர்ம சிகிச்சையும் நம்ம உடலை எப்படி நம்ம வந்து அந்த பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ண முடியும் என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முன்பாக எல்லாருமே வந்து கொஞ்சம் வீடியோல வந்துருங்க. அவங்களும் அதான் சொல்லுவாங்க. வீடியோல வந்தாதான் அவங்க செஷன் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பாகவும் இருக்கும். ஒரு நல்ல நிகழ்வாகவும் இருக்கும். அதனால வந்து அம்மா சொல்ற மாதிரி எல்லாருமே இன்னைக்கு வீடியோல வந்துருங்க. இன்றைய மர்ம சிகிச்சை அளிக்க முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். கலைச்சக்கரம் வகுப்புல நம்ம ஏற்கனவே ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டோம். நம்ம இது 2வதா நடத்திட்டு இருக்கோம். ஸோ அப்ப வந்திருக்கிறவங்க வந்திருந்தீங்கன்னா சிறப்பு. இப்ப புதுசா வந்திருக்கிறவங்க இருந்தீங்கனாலும் ரொம்ப நல்லது. வணக்கம் பெருமாள் ஐயா. அம்மா எல்லாரையும் குணபாலன் மியூட்ல இருக்காங்க, அட்மிட் பண்ணவா? மியூட் கொஞ்சம் எடுத்துடுங்க. ஒரு ஓகே, ஃபியூ நன்றி. செகண்ட். ஓகே. வணக்கங்கம்மா. அம்மா நீங்களே எடுத்துங்கம்மா. ஓகே. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா, நல்லா இருக்கேன். சரி. யார் யாரெல்லாம் நம்ம இதுல ஏற்கனவே வந்துட்டு இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? எண்ணெய் குளியல், மசாஜிங் பண்ணி செய்யறத பண்ணிட்டு இருக்கேம்மா. நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. வேற யார் பண்றீங்க? யாராவது சொல்லுங்க. நான் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர்மா. பண்ணிட்டு இருக்கேம்மா. தேங்க்யூமா. 2 பேர் தான் பண்றீங்களா? ஏற்கனவே வந்துட்டு இருக்கிறவங்க வேற யாரும் பண்ணலையா? நானும் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். தேங்க்யூ சார். நானும் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எப்படி இருக்கு? எண்ணெய் பேரை தேய்ச்சி சொல்லி குளிக்கிறது எப்படி இருக்கு? வர்ம பாயிண்ட் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த வர்ம பாயிண்ட் டச் அப் பண்ணி நீங்க பண்றது எப்படி இருக்கு? வர்மம் பாயிண்ட் எல்லாம் நான் உங்களுக்கு ஸ்டெம்லேட் பண்ணி செல்ஃபா உங்களுடைய பாடிக்குள்ள வர்ம மசாஜ் பண்றதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அது பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? நல்ல வித்தியாசம் இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா இருக்குமா. வேற எதுவும் உங்களுடைய பாடியில சேஞ்சஸ் இருக்கா? நல்லாவே சேஞ்சஸ் மேடம். எதுவும் பெயின் இருந்தது ரிலீஃப் ஆயிருக்கா? பெயின் வந்து ரிலீஸ் ஆகும் மேடம். கால் பாத வலி, முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வர்ம பாயிண்ட் டச் அப் பண்ணி மசாஜ் பண்றதுனால அந்த பெயின்லாம் ரிலீஸ் ஆயிருக்கா? ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு போன கிளாஸஸ் ஃபுல்லா உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட், கால் பாதத்துக்கு ஒவ்வொரு பாகத்துக்கா நாங்க சொல்லி கொடுத்தோம். சோ உங்களுக்கு அதை கண்டினியூவா செய்யும் போது உங்களுக்கு அந்த பெயின்லாம் ரிலீஃப் ஆயிருக்கா? வாரத்துல 1 நாள் 2 நாள் ஃப்ரீயா நல்லா வேலை செய்யுது. இல்ல எல்லா இடமும் போலாம் வரலாம். ஓகேமா, தேங்க்யூமா. இப்ப மியூட் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு சொல்லுவோம். கிட்டத்தட்ட நம்ம கிளாஸஸ்குள்ள வந்து 55 பேர் இருக்கீங்க. 55 பேர்ல 10 பேர்ல இருந்து 15 பேருக்குள்ள 10 பேர் வீடியோக்குள்ளே வர்றீங்க. இன்னைக்கு வந்து நான் ஸ்பீச் தான் கொடுக்க போறேன். ஸோ வீடியோ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா வீடியோஸ்குள்ள வந்தீங்கன்னா நல்லது. சொல்ற விஷயம் எதுனாலும் எழுதுறது எதுனாலும் பண்ணிக்கலாம். மத்தபடி கிளாஸஸ்க்கு வரவங்க தயவு செஞ்சு வீடியோஸ்குள்ள வந்து நாங்க செய்யும் போது நீங்களும் அந்த விஷயத்த பார்த்து செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து ஈஸியா புரியவும் செய்யும், செய்யவும் முடியும். அடுத்த செக்ஷன் கிளாஸ்ல இருந்து ஃபுல்லா வர்ம பாயிண்ட டச் பண்ணி எப்படி மசாஜ் பண்ணுங்கிறது வீடியோஸோட போகும். ஓகேவா? ஒரே ஒரு செகண்ட் நான் மியூட் போட்டுறேன். ஒரே ஒரு செகண்ட் இங்கிட்ட டிஸ்டர்ப் இருக்கு. ஒரு செகண்ட் மியூட். ஓகே, வந்துட்டேன். ஸோ அதனால இன்னைக்கு செக்ஷன் இல்லைனாலும் அடுத்த செக்ஷன்ல தயவு செஞ்சு எல்லாருமே வீடியோஸ்குள்ள வந்தீங்கன்னா தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது புரியும். அதே சமயம் நீங்க செய்யறதும் கரெக்டா செய்றீங்களா நானும் செக் பண்ண முடியும். வீடியோஸ்குள்ள வர்றது எதுக்கு அப்படின்னா நீங்க செய்யறது கரெக்டா செய்றீங்களான்னு செக் பண்ணாதான் நீங்க தப்பா செய்றீங்களா கரெக்டா செய்றீங்களான்னு பார்த்து உங்களை கரெக்ட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அமுக்கும் போது கொஞ்சம் மாறி அமுக்குனாலோ உங்க உடம்புல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால நீங்க எல்லாருமே கொஞ்சம் வீடியோஸ்குள்ள வந்து சொல்றத
அனலைஸ் பண்ணி நீங்க செய்யுங்க. செய்யும்போது எல்லாரையுமே நான் கரெக்ட் பண்ணுவேன். எல்லாம் கரெக்டா செய்றீங்களான்னு செக் பண்ணுவேன். ஸோ அதனால எல்லாருமே கொஞ்சம் வீடியோஸ்குள்ள வந்துருங்க. வீடியோஸ்குள்ள வந்து கவனிச்சு நீங்களும் செஞ்சு பழகுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம ஸ்பீச்குள்ள போயிரலாம். நேரம் ஆச்சு. ஏன்னா நம்மளுக்கு குடுத்துருக்க டைமிங் 1/2 அன் ஹவர்னாங்க. ஆனா 15 மினிட்ஸ் கூட கிடையாது. அதனால டைரக்ட்டா நம்ம ஸ்பீச்ல போயிரலாம். நம்ம செய்யக்கூடிய விஷயம் வந்து எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியல்ங்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும்னு எல்லாரும் என்ன யோசிப்போம்? தலைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதா சொல்றாங்கன்னு யோசிப்போம். அப்படி கிடையாது. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையும் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது தான் எண்ணெய் குளியல்னு சொல்லி பேரு. தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்கு பேரு எண்ணெய் குளியல் கிடையவே கிடையாது. தலைக்கு டெய்லி எண்ணெய் தேய்ச்சுக்கலாம். டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அது தப்பே கிடையாது தான். வாரத்துல 2 நாள் கணக்கு. ஆண்களுக்கு புதனும், சனியும். பெண்களுக்கு செவ்வாவோ, வெள்ளியோ. இந்த 2 நாள் நம்ம எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். இது எதுக்காக 2 நாள் இப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய ம் அதாவது நம்மளுடைய வா வாழ்வியல் முறைப்படியும் சரி, அதே சமயம் நம்மளுடைய கோள்கள் முறைப்படியும் சரி, நம்ம செவ்வாய், வெள்ளி எப்படி சாம்பார் பருப்பு வைக்கணும், அன்னைக்கு இங்கு கோயிலுக்கு உகந்த நாள்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதே மாரி தான் நம்மளுடைய உடம்பு தான் ஃபர்ஸ்ட் கோவில். அந்த கோவில நம்ம சுத்தமா வச்சுக்கணுங்கிறது தான் விஷயம். இந்த 2 நாள்ல வந்து சூரியனுடைய கதிர்கள் அதிகமா நம்ம இதுல படுறதற்கும், நம்மளுடைய கோள்கள்ல இருந்து வரக்கூடிய மத்த அந்த கோள்கள் இருக்கு பார்த்தீங்களா? அ குரு, அ நெறைய கோள்களுடைய அமைப்பு நம்ம பூமிய சுத்தி இருக்கு. அதுல இருந்து பிரபஞ்ச கதிர்கள் மூலமாக உள்ளக்க சூரியனுடைய இது அப்சர்வேஷன் ஆகும். அன்னைக்குங்க அந்த விஷயம் ரேஷியோ நடக்கும்போது, நம்மளுடைய உடம்புல எண்ணெய் தேய்ச்சு குளிச்சோம் அப்படின்னா, நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய் தன்மை இல்லாம வாழ்றதுக்கு உண்டான தன்மைய நம்ம உடம்பு எடுத்து குடுக்கும். அதுக்காக தான் நம்மளுக்கு இந்த தேதியில இத குளிங்கன்னு சொல்றது. அதே மாரி இந்தந்த கிழமையில இந்தந்த சாப்பாடு எடுத்துக்கோங்கன்னு சொல்றது. வியாழன்னா நம்ம குருக்கு பகவான் போவோம். புதன்னா புதனுக்கு உரிய கோளுக்கு நம்ம பண்ணுவோம். நவக்கிரகங்கள் இருக்காங்கல்ல 9 கோள்கள். அந்த 9 கோள்களுக்கும் நம்மளுடைய அ கிழமைகளுக்கும் சம்மந்தம் உண்டு. அந்த கிழமைகளுக்கும் அந்த 9 கோள்களுக்கும் சம்மந்தம் இருக்கு. அதன்படி நம்மளுடைய இத செவ்வாய், வெள்ளியும், புதன், சனியும் பிரிச்சிருக்காங்க. சோ இதுல வந்து நம்ம நட்சத்திரம் வந்து அன்னைக்குங்க பிறந்த நட்சத்திரம் வந்து நம்மளுடைய பிறந்த நட்சத்திரம் செவ்வாய், வெள்ளிலயோ இல்ல புதன், சனிலயோ வந்ததுன்னா அன்னைக்குங்க மட்டும் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கக்கூடாது. மத்த நாள் ஃபுல்லா நம்ம எண்ணெய் தேய்ச்சு குளிக்கலாம். தப்பே கிடையாது. அது எப்படி தேய்க்கணும் அப்படின்னா, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையும் நம்ம எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். கம்பல்சரியா எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது. ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 1/4 மணி நேரம் எண்ணெய் தேய்க்கணும். எனக்கு சளி பிடிக்குங்க, எண்ணெய் தேய்ச்சு குளிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு எண்ணெய வந்து சூடேத்துங்க. சூடேத்தி அந்த எண்ணெய வந்து கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தா போதும். கொதிக்க கொதிக்க வைக்கக்கூடாது. கை பொறுக்கிற அளவு சூடு வச்சு எண்ணெய் தேய்ச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம உடம்புல எண்ணெய ஊற வச்சுட்டு, நல்லா சுடுதண்ணி போட்டு உடம்புக்கு குளிக்கணும். இப்படி குளிக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் ரொம்ப நல்லா பரவலா இருக்கும். உடம்புல இருக்கிற சூடு ஃபர்ஸ்ட் குறையும். அதிகப்படியான சூடு நம்ம உடம்புக்குள்ள எப்பயுமே இருக்கும். அந்த சூடு குறையும். அடுத்த விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள சூடுனால சீக்கிரம் செல்கள் வந்து இறந்த செல்கள் இருந்துகிட்டே இருக்கும். சீக்கிரம் செல்கள் இறந்துகிட்டேவும் இருக்கும். அத வந்து நம்ம உடம்புல வந்து பேலன்ஸ் பண்ணி குடுக்குறது வந்து எண்ணெய் தேய்ச்சு குளியல் தான். சோ எண்ணெய் தேய்ச்சு குளிக்க சொல்லிட்டீங்க. ஆனா எந்த எண்ணெய தேய்ச்சு குளிக்க தெரியல அப்படிங்கிறது இருக்கும். கை, கால் வலி, உடம்பு வலி இருக்கிறவங்களுக்கு ஆ காயத்ரி மேனின்னு ஒரு எண்ணெய் இருக்கு. அது வந்து சாதாரணமா மசாஜிங்க்கு யூஸ் பண்ற எண்ணெய். ஆயுர்வேதா, சித்தால யூஸ் பண்ணுவாங்க. அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு சித்தா மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும். அத நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். காயத்ரி மேனி எழுதி வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்க. இது வந்து உடம்புல எங்க வலி இருந்தாலும் இந்த எண்ணெய் லேசா சுடுதி தேய்ச்சோம்னா உடம்பு வலி குறையும். கை, கால் வலி, ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் காமனான இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வந்து காயத்ரி மேனின்னு சொல்றது. இந்த எண்ணெய் வந்து ஸ்கின் அலர்ஜி குடுக்காது உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்பனாலும் இந்த எண்ணெய யூஸ் பண்ணிக்கலாம். மத்தவங்களுக்கு எந்த வலியும் இல்லங்க. நாங்க நல்லாதாங்க இருக்கோம். அப்டின்னாலும் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். சின்ன பிள்ளைங்க கிட்டத்தட்ட 1 1/2 வயசுல இருந்தே எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிற பழக்கத்த கொண்டு வந்துரலாம். ஆண்களுக்கும், பெண்களுக்கும் 1 1/2 வயசுல இருந்தே எண்ணெய் தேய்ச்சு குளிக்கலாம். தப்பே கிடையாது. எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெயில எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது ஒரு பழக்கம் நம்மளுக்கு. தீபாவளி அன்னைக்கு தாங்க எண்ணெய தலைக்கு உச்சந்தலைக்கு வச்சுட்டு நாங்க குளிப்போம் அப்படிங்கிற விஷயம் இதுக்கு கிடையாது. வாரத்துல 2 நாள் நம்ம இதுல குளிச்சாகணும். ஆண்களுக்கு தனியா, பெண்களுக்கு தனியா. நல்லெண்ணெய் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, செக்கெண்ணெய் கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது.
நல்லெண்ணெய லேசா ஒரு கிண்ணத்துல ஒரு 50 ml இருந்து 100 ml உங்க உடம்போட சைஸ் உங்க உடம்புக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு கிண்ணத்துல ஊத்தி டைரக்டா எண்ணெய் எப்பயுமே சூடு பண்ணாதீங்க. அடியில ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு மேல ஒரு கிண்ணத்துல எண்ணெயை ஊத்தி அந்த கிண்ணத்தை தூக்கி தண்ணி மேல வைங்க. அந்த தண்ணியை சூடு பண்ணுங்க. அந்த தண்ணி சூடேற போது எண்ணெய் சூடேறும். அந்த சூட்ல தான் எண்ணெயை சூடேற்றணும். சூடேற்றும் போது ஒரு மிளகு இல்லைன்னா 2 மிளகா தட்டி சும்மா ஒரு 2 வடை உடைச்சு போட்டுக்கோங்க. மிளகு சேராது எரிச்சல் இருக்கும்னு நினைக்கிறவங்க பூண்டு போட்டுக்கலாம். 1 இல்லைன்னா 2 பூண்டை லைட்டா ஒரு தட்டு தட்டி போட்டு எண்ணெயை சூடேத்துனீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில இருக்கக்கூடிய தன்மை வந்து முறிஞ்சிடும். இன்கேஸ் யாருக்காவது தோல் வியாதி இருக்கு, ஸ்கின் அலர்ஜி இருக்கு, அவங்களுக்கு வந்து எண்ணெய் தேய்க்கிறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால அவங்களுக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாது. அதுக்கு பதில் என்னன்னா தேங்காய் எண்ணெயில நாங்க ஆயில் ப்ரிப்பரேஷன்ஸ்மே இந்த கிளாஸஸ்ல வந்து சொல்லி கொடுப்போம். தேங்காய் எண்ணெயில எப்படி நீங்க வந்து பூக்களை போட்டு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி தருவோம். அந்த மாதிரி ஆயில ப்ரிப்பேர் பண்ணி அந்த எண்ணெயை நீங்க தேய்ச்சி குளிச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வேகமா சரியாகும். நம்ம குரூப்ல வந்தவங்க யாருக்கு நான் சொன்ன மாதிரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க தேய்க்கும் போது உங்க ஸ்கின்ல டிஃபரெண்ட் தெரிஞ்சிருக்கு? ஸ்கின்ல அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ரெக்கவரி ஆயிருக்கா? நிறைய பூக்கள் வச்சு சொல்லி கொடுத்தேன். ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணிருக்கீங்க. என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? யாராவது ஒரு ஆள் குரூப்ல பழைய ஆள் இருக்கிறவங்க வந்து ஆன்சர் கொடுக்கனா கொடுங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்கம்மா. மல்லிப்பூ வச்சு பண்ணிருக்கப்பா. ஸ்கின் அலர்ஜி குறைஞ்சதாம்மா? ஸ்கின்னுக்காக இல்ல, நீங்க பீஸ் ஆஃப் மைண்ட் சொன்னீங்க, அதனால அதுக்காக நல்லா இருக்கு ஸ்மெல். இருந்ததா? மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருந்ததா? ஆமா. ஓகே, தேங்க்யூ மேம். வேற யார் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கே நாங்க சொல்லி கொடுத்துருவோம். செல்ஃபா பியூட்டி மசாஜிங் ஆயில் வந்து ஈஸியா ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃப்ளவர்ஸ் வச்சு பண்றது எப்படிங்கிறது உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுப்போம். ஸோ அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்க ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி வேணுங்கிறதையும் நாங்க சொல்லுவோம் அந்த டைமிங்ல. அதை நீங்க நோட் பண்ணிட்டு அதை மாதிரி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். கஷ்டமாலாம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்காது. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாம் நம்மளுக்கு கிளாஸஸ்ல இருக்கும். இன்னைக்கு கிளாஸ் அதாவது வர்ம மசாஜ், செல்ஃபா வர்ம மசாஜ் எப்படி பண்ணுங்கிறதுக்கு இன்ட்ரோ டாக் தான் நான் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்த கிளாஸ் செக்ஷன்ல என்னுடைய இதுல கொஞ்சம் எல்லாரும் கண்டினியூட்டிவா வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். என்னுடைய கிளாஸஸ்க்குரிய வீடியோஸ் எல்லாம் போட்டுருவாங்க. ஆனா நம்ம டைரக்டா ஸ்பீச் வந்து கேட்டு கண்டினியூட்டிவா உங்களுடைய டவுட்டையும் கிளியர் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிளாஸ்ல இருக்கிறது புரியும். மற்ற கிளாஸ் மாதிரி என்னுடைய இந்த கிளாஸஸ் இருக்காது. ஏன்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவும் போகும். நீங்க ரெகுலரா கேட்கும் போதுதான் அதனுடைய டிஃபரன்ஷியேட் தெரியும். நேரா ரெகுலரா நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்கிரீன்ல. இந்த இதை விட்டு நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு நீங்களே மசாஜிங்க்கு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு வரும். அப்போ உங்களுக்கு கிளாஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கும் ரொம்ப. ஸோ அதனால எல்லாருமே அந்த டைமிங் வந்து மசாஜிங் கிளாஸ் மட்டும் அடுத்த வேலை எதுவும் ஒர்க் இல்லாம கிளாஸ்க்குள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ப்ராக்டிக்கல் எனக்கு நீங்க செஞ்சு காமிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வந்துருங்க. தேங்க்யூ. இப்ப அடுத்த ஸ்பீச் சொல்லட்டுமா? ஹலோ, பேசுற கேக்குதா? கேக்குதுப்பா. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப அடுத்து நம்ம என்ன ஸ்பீச் இதுல வரப்போகுது அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்னென்ன யூசேஜ் நடக்க போகுது அப்படிங்கறதான் பண்ண போறோம். நம்ம பாடியில இருக்கக்கூடிய மாற்றங்கள். வயதான தோற்றத்தை நம்ம வந்து தள்ளி போட முடியும். நம்ம உடம்புல வயசு கூடுதுன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்றோம்ல, அந்த விஷயத்த நம்ம வந்து என்ன பண்ணலாம்? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால மாற்றங்களை நம்ம கொண்டு வர முடியும். வயதான தோற்றங்கள் ஏற்படும் போது என்னென்ன நடக்கும் அப்படின்னா முடி மட்டும் நம்மளுக்கு நரைக்கிறது கிடையாது. நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளா இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜீரண உறுப்புகள் மண்டலமும் சக்தி இழந்து அதனுடைய இதை மாத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரென்தன் பண்ணணும்.
அது எல்லாமே இந்த மசாஜிங் பண்ணும்போது உங்களுக்கு நடக்கும். ஸோ உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின்னு, உங்க கூடிய உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ், போனு எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து இந்த ஆயில் மசாஜ் ஸ்ட்ரென்தன் பண்ணி எல்லாத்தையும் உங்களுடைய ஆன்டி ஏஜ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அதை வந்து தள்ளி போட வைக்கும். ஒண்ணு. அடுத்தது வந்து என்னன்னா, உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப அதிகமான சூடும் இருக்கக்கூடாது உடம்புல, அதிகமான குளிர்ச்சி இருக்கக்கூடாது. அது ரெண்டையுமே சரி பண்ணி கொடுக்கறது ஆயில் மசாஜிங்ல உண்டு. இது ரெகுலரா பண்ணும்போது நம்மளுடைய ஆயில் மசாஜிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கும். உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். கண் பார்வை நல்லா தெரியும். முடி சீக்கிரமா நரைக்காது. தலை சொட்டையும் விழாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால இவ்வளவு பலன்கள் வெளிப்பகுதியில நம்ம பார்க்கலாம். உள்பகுதியில இருக்கிறதுல வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது உடலுக்குள்ள உறுப்புகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஆஹ் அதுலயும் வர்ம பாயிண்ட் டச்சப் பண்ணி நீங்க வந்து மசாஜிங் பண்ணும்போது உங்களுடைய ஜீரண உறுப்பு மண்டலம் ரொம்ப நல்லாவே வேலை பார்க்கும். உங்களோட அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அல்சர் கம்ப்ளைண்ட் சரியா போகும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப நிலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது சைனஸ் அதிகமாகிற மாதிரி தோணும். ஆனா சைனஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு நாங்க வர்ம பாயிண்ட் டச்சப் சொல்லி கொடுப்போம். அதை செஞ்சு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அடுத்து வந்து தலைவலி, மைக்ரைன் ஹெட்டேக் இருக்கிறவங்களுக்கும் இந்த இதை நாங்க செய்ய அவங்களுடைய தலைவலியும் குறையும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எடுக்கும்போது ஆரம்பத்துல சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும், தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்குள்ள இருக்கிற சின்ன பிரச்சனைகள் அதிகமாகிற மாதிரி தோணும். அதுலயும் சளி சம்பந்தப்பட்ட கப சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாகிற மாதிரி தான் தோணும். ஆனா 3 டைம்ஸ்ல இருந்து 5 டைம்ஸ் நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லா டோட்டலா கிளியர் ஆயிரும். ஆனா ஆரம்பத்துல நடக்கக்கூடிய பிரச்சனையை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டலா நம்ம செஞ்சா ஏதாவது செஞ்சிருமோன்னு பயத்திலேயே பாதி பேர் செய்யாம இருப்பீங்க. அப்படிலாம் இல்ல. எதுனாலும் சரி நடக்கிறது நடக்கட்டும் பாத்துக்கலாம், செஞ்சுதான் பார்ப்போமேன்னு சொல்லி எல்லாருமே தயவு செய்து மசாஜிங் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்குள்ள வாங்க. அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 50 55 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கம்பல்சரியா செஞ்சு பாருங்க. செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. குறைஞ்சது 5 தடவை கண்டினியூஸா ஆயில் மசாஜிங் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையும் எண்ணெய் தேய்க்கும் போது எங்கெங்க தேய்க்கணுங்கிற பாயிண்ட் நான் அடுத்த கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். எங்கெங்க எண்ணெய் ஃபர்ஸ்ட் வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருவோம். அடுத்து கால் பாதத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் கால் பாதத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி செய்வோம். அப்போ உங்களுக்கு கால் வலி, முட்டி வலி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். குறைஞ்சது ஒரு 3 மாசத்துல இருந்து 4 மாசத்துக்குள்ள உங்களுடைய பாடி பெயின் குறையும். வாரத்துல 2 நாள் சொல்லியிருக்கேன், கம்பல்சரியா செய்யணும். மழை பெய்யுது அப்படின்னா மழை பெய்யறப்ப நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போறீங்க அப்படின்னா அந்த டைமிங்ல மழை பெஞ்சா அந்த டைமிங் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. ஏன்னா அடுத்து மழை சீசன் நம்மளுக்கு. அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். அந்த டைமிங்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. அடுத்த கிழமை எடுத்துக்கோங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை மழை பெஞ்சா, செவ்வாய்க்கிழமை மழை பெஞ்சுச்சுன்னா வெள்ளிக்கிழமையா மாத்திக்கோங்க. கண்டினியூஸா மழை பெஞ்சுச்சுன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. அதே மாதிரி உடம்புல சளி லேசாதான் இருக்குன்னா தாராளமா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், ஒண்ணும் செய்யாது. ஆனா காய்ச்சல் இருக்கும்போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. லேடிஸ்க்கு பீரியட் சர்க்கிள் இருக்கும்போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. முடிஞ்சதுக்கு அப்புறம் 5ஆவது நாள் 6ஆவது நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். உடம்பு உஷ்ணம் இறங்கிரும். சரியா? பெண்களுடைய இதுக்கு அந்த டைமிங்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. 5ஆவது நாள் 6ஆவது நாள் செவ்வாய் வெளி வரும். அந்த டைமிங் கணக்கு பண்ணி நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கலாம் பெண்களுக்கு. மத்த எல்லாருக்குமே வந்து இந்த கிழமை தான். ஆண்களுக்கும் இந்த 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. காய்ச்சல் உடம்புல இருந்தது அப்படின்னா, ஃபீவர் இருக்கு அப்படின்னா கம்பல்சரியா எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. சளிதான் பிடிச்சிருக்கு, ட்ரை காஃப், தொண்டையை பிடிச்சிட்டு இருமிக்கிட்டு இருக்குன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, வேகமா ட்ரை காஃப் சரியா போயிரும். சோ இந்த மாதிரி நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல இந்த கிழமை உங்க உடம்புல வெளியில இருக்கக்கூடிய நம்மளுடைய சூழ்நிலை, தட்பவெப்பநிலை எப்படி இருக்குங்கிறத கவனிச்சு அதுக்கேத்த மாதிரி நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே காயத்ரி மேனி. அடுத்தது தேவைப்பட்டா தலைவலி இருக்கிறவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கற்பூராதி தைலம்னு ஒண்ணு இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சளி பிடிக்காது. மழை நேரம் நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது கற்பூராதி தைலம்னு ஒண்ணு கிடைக்கும், அது யூஸ் பண்ணீங்கனாலும் சளி பிடிக்காது. அந்த எண்ணெயும் சூடேத்தி தேய்க்கலாம். எந்த எண்ணெய் தேய்ச்சாலும் அடியில கொஞ்சம் தண்ணி வச்சு மேல எண்ணெயை சூடேத்துங்க. டைரக்டா எண்ணெயை அடுப்புல வச்சீங்கன்னா எண்ணெய் தீ பிடிச்சிரும் டக்குன்னு. அதனால அடியில ஒரு பவுல்ல தண்ணி வச்சு மேல ஒரு கிணத்துல எண்ணெயை வச்சு தண்ணிக்குள்ள எண்ணெயை வச்சு சூடேத்தி எடுத்தீங்கன்னா
கடைசி வரைக்கும் அந்த பாத்திரத்தோட அடியில இருக்க தனி பாத்திரத்தோட எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன எடுத்து உடம்புல தேய்க்க 1/4 மணி நேரம் நீங்க எண்ணெய் தேய்ச்சாலும் கடைசி டிராப் இருக்க நண்டியும் அந்த எண்ணெய் சூடாவே கிடைக்கும். ரொம்பலாம் பெரிய இதுல டீ போடுற பாத்திரம், சின்ன பாத்திரம் யூஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, 1 கிளாஸ் 1.5 கிளாஸ் டீ போடுறது, அந்த பாத்திரத்துல தண்ணி வைங்க. மேல வந்து அதுக்கேத்த மாதிரி சின்னதா ஒரு பவுல் வச்சுக்கோங்க. ஒரு 50 to 100 ml ஆயில், 50ல இருந்து 100 ml ஆயில் இருக்கிற அளவுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தை உள்ள வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க ரொம்பவும் பெரிய பாத்திரம்லாம் தூக்கிலாம் வைக்கணும்னு அவசியம் இல்ல. எண்ணெய் சூடேறதுக்கு 3 நிமிஷம், 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஓகேவா? ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலை கிடையாது. அடுத்தது ஈஸியா செய்யக்கூடிய வேலை தான். அடுத்தது டைமிங். எத்தனை மணிக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்? காலையில 4 மணிக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். காலையில 6 மணிக்கு பண்ணக்கூடாது. சூரிய உதயம் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. காலையில எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு மேல, 5:30 6 மணிக்கு மேல சூரிய உதயம் வரும்போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கப்புறம் எந்த டைமிங் வரையும் குளிக்கலாம் அப்படின்னா 9 மணி வரை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு டைமிங் உண்டு. காலையில 5:30 6க்கு ஆரம்பிச்சா 9 மணி, 9 மணிக்குள்ள இருக்குல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். காலையில எண்ணெய் தேய்ச்சி ஊற வைக்கிறது 1/4 மணி நேரத்துல இருந்து 1/2 மணி நேரம். நல்லா உங்களுக்கு பாடி சூப்பரா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா யங் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயில்ல நின்று கூட குளிக்கலாம், தப்பு கிடையாது. 1 மணி நேரம் ஊற விடலாம் தாராளமா. வெயில் நேரம், மழை நேரம், குளிர் நேரம்லாம் அவ்வளவு நேரம் வச்சிருக்காதீங்க. 1/4 மணி நேரத்துல இருந்து 1/2 மணி நேரத்துல எடுத்துருங்க. வெயில் காலத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய உடம்புல நல்லா எண்ணெய் தேய்ச்சி வெயில்ல நின்று ஒரு 1 மணி நேரம் வரை தாராளமா நிக்கலாம். நின்று எக்ஸசைஸ் பண்றதோ இல்ல சாந்தியாசனாஸ் படுத்துட்டோ இருந்து கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நல்லா சுடுதண்ணி போட்டு குளிக்கலாம். சுடுதண்ணிலையும் நீங்க அந்த ஹாட் வாட்டர் போடுறீங்களா, அதுலயும் உங்களுக்கு நல்லா ஸ்மெல் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ளவர்ஸ், ரோஜா இதெல்லாம் சாமிக்கு வைப்பீங்கல்ல, அந்த பூ காஞ்ச பதில கூட தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி ஊத்தலாம். இல்ல உடம்பு வலி இருக்கு, இல்ல சளி மாதிரி இருக்கு, தலைவலி இருக்கிறவங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த தண்ணியில வந்து யூக்கலிப்டஸ் ஆயிலோ இல்ல இலையோ, வேப்ப இலை சும்மா ஒரு 4-5 போட்டுக்கோங்க. கொத்தா தூக்கி போட்டுறாதீங்க. 4-5 போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி கொஞ்சம், ஏன்னா விரலி மஞ்சள் கிழங்கு இருக்கிறவங்க சின்னதா ஒரு கிழங்கு போட்டுக்கோங்க. வேப்பலை, துளசி, இந்த மாதிரி யூக்கலிப்டஸ் ஆயில் இல்ல யூக்கலிப்டஸ் இலை. ஒண்ணும் இல்லையா, வீட்டுல புதினா இருந்தா கூட ஒரு 10 புதினா போட்டுட்டு எடுத்து பாருங்க. அந்த வாசனைக்கு சளியும் வராது, ஸ்கின்னும் ரொம்ப நல்லா இருக்கும். யாராலும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ இதை போட்டு குளிங்க. சோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு என்ன மாதிரி பவுடர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பவுடர் யூஸ் பண்ணணும். பவுடர் என்ன பவுடர் அப்படின்னா கடல மாவு, பச்சை மாவு யூஸ் பண்ணுங்க. கலக்கி சீவக்காய் யூஸ் பண்ணுங்க. இது வந்து இயற்கையா செய்யக்கூடிய ஒரு பேசிக்கானது. ஜென்ஸா இருந்தா சீவக்காய்க்கு பதில் அது என்னது, இன்னொரு ஒரு இலை சொல்லுவாங்களே ஐயா, பெருமாள் ஐயா தெரியுமா? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது தலைக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல ஜென்ஸ்க்கு, ஆவாரம் ஆவாரம் இல்ல வாதனார இலையோட இன்னொரு இது சேர்ந்து இருக்குங்க மேடம். அதே மாதிரி இருக்கும், சின்னதா இருக்கும். அதை இடிச்சு அப்படியே இது பண்ணுவோம், அரப்பு மாதிரி தேய்ச்சி இது பண்ணுமா? அரப்பு தேய்ச்சி குளிக்கலாம். தேங்க்யூயா. அரப்பு ரொம்ப ஈஸியானது. அரப்பு வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அரப்பு தேய்ச்சி குளிக்கலாம் ஆண்கள். தலைக்கு சீவக்காய்க்கு பதில அரப்பு தேய்ச்சி குளிக்கலாம். உடம்புக்கு வந்து கடல மாவு, பாசிப்பயிர் மாவு தேய்ச்சி குளிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் தேய்ச்சி குளிச்சு அடுத்து 2 தடவை ஸ்கின்னுக்கு வந்து தேய்ச்சி குளிச்சீங்கன்னா எண்ணெய் நல்லா வேகமா வெளியேறிடும். உங்க ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு சோப்பு யூஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் யாருக்காவது மஞ்சள் அலர்ஜி ஆகும்னா மஞ்சளை விட்டுட்டு இந்த கடல மாவு, பாசிப்பயிர் மாவை மிக்ஸ் பண்ணி தேய்ங்க. ரெண்டுமே அலர்ஜி ஆகும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. வீட்டுல எப்பயுமே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டாக் வச்சிருக்கிறது என்ன வச்சிருப்போம்? இட்லி மாவு, தோசை மாவு வச்சிருப்போமா, அதை எடுத்து தேய்ச்சி குளிங்க. சூப்பரா ஒயிட்டா மாறி வருவீங்க பாருங்க. ஏன்னா அது புளிச்ச மாவுல சிட்ரிக் ஆசிட்ல உடம்புல இருக்கிற எண்ணெயை வந்து அப்படியே பிசுப்ப எடுத்துரும். தேய்ச்சி பாருங்க. உங்க ஃபேஷியலுக்கு, உங்க ஃபேஸ்க்கு, உங்க கால் பாதம்லாம் கருப்பா இருக்கு பாத்தீங்களா, கையெல்லாம் வெயில்ல போய் போய் கையெல்லாம் கருப்பா இருக்குல்ல, அதுக்கு இட்லி மாவு, தோசை மாவு அப்ளை பண்ணி தேய்ச்சி குளிச்சு பாருங்களேன். சூப்பரா கலரா மாறுவீங்க. நிஜமாதான் இது நடக்கும். எந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களாலும் தேய்ச்சி பாருங்க. ஸ்கின் அலர்ஜி மட்டும் நல்லாவே மாறும். ஏன்னா அது அந்த அளவுக்கு புளிச்ச மாவு உங்க உடம்புல இருக்கிற எண்ணெய் கண்டென்ட் ஃபுல்லா எடுக்கும். ஃபேஸ்ல வந்து யாருக்காவது பிம்பிள்ஸ் நிறைய இருக்கிறவங்க இட்லி தோசை மாவு கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் எடுத்து ஃபேஸ்ல நல்லா ரஃப் பண்ணி ஒரு 3 நிமிஷம் வச்சிருந்துட்டு அடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 2 தடவைன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் செஞ்சு பாருங்க. பிம்பிள்ஸ் கம்ப்ளீட்டா போயிரும். ஆயிலி ஸ்கின் ஃபுல்லா மாறிடும். ட்ரை பண்ணி பாக்குறீங்களா?
தலைக்கு சீவக்காய் சேர்க்கும் போது நல்லா எண்ணெய் தேய்ச்சிருக்கீங்கன்னா சீவக்காய் வச்சு வேகமா தேய்க்க வராது. ஸோ சீவக்காவை நம்ம வந்து தண்ணியில கரைக்கிறதோட சேர்த்து என்ன பண்ணிக்கலாம், முட்டையோட வெள்ளைக்கரு இல்லைன்னா இது கத்தாழை ஜெல்லு இல்ல நைட்டு வெந்தயத்தை ஊற வச்சு அந்த வெந்தய தண்ணியை வந்து சீவக்காவோட மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா வேகமா நுர வரும். வேகமா உங்களுக்கு தலையில இருக்கிற எண்ணெய் பிசுக்கு போயிரும். உங்க முடியும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல சீவக்காய்லாம் சேராதுங்க, எங்களுக்கு தும்மல் வரும், அலர்ஜி ஆகும் அப்படின்னீங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஷாம்பு யூஸ் பண்ணும்போது டைரக்டா ஷாம்பை தலைக்கு யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷாம்பை வந்து வெந்தய தண்ணி இல்லைன்னா கத்தாழை ஜெல்லு சம்திங்ஸ் உங்களுக்கு முட்டையோட வெள்ளைக்கருல கூட நீங்க ஷாம்பை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா அதனுடைய கெமிக்கல் தன்மை வந்து குறைஞ்சி உங்க முடி வந்து சீக்கிரம் நர வராமையும் சொட்ட விடாமையும் பாதுகாக்கும். ஷாம்பை யூஸ் பண்ணீங்கன்னா ஷாம்பை இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. டைரக்டா தண்ணியில மட்டும் கலந்துட்டு ஷாம்பை தலைக்கு தேய்க்காதீங்க, சீக்கிரம் முடி வந்து டேமேஜ் ஆயிரும். முடி மட்டும் டேமேஜ் ஆகல, முடியோட சேர்த்து நம்ம தலைக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கல்லு தோல் கண் பார்வை முதற்கொண்டு அதுல மாறும் அதனுடைய கெமிக்கல்ஸ்னால. அதனால தண்ணியில கலக்கலாம வேற ஏதாவது ஒரு மெத்தட்ல நீங்க அதுல கலந்துட்டு தேய்ச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட், கடுக்கா வச்சிருந்தீங்கன்னா கடுக்கா கொட்டை இருக்கு பாத்தீங்களா, அது தொலியை வந்து தண்ணியில நைட்டு ஊற போட்டுட்டு அந்த தண்ணியில கூட ஷாம்பை தேய்ச்சி மிக்ஸ் பண்ணிட்டு தலைக்கு தேய்ச்சிங்கன்னா உங்க ஹேர் ரொம்ப நல்லா புஷ்ஷுன்னு சூப்பரா இருக்கும். கடுக்கா யூஸ் பண்ணும்போது முடி கொட்டாது, முடியை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் கடுக்கா. கடுக்கா அது போக பெயின் தொல்லையில இருந்து முடியை பாதுகாத்து கொடுக்கும். பெயின் இருக்கிறவங்க கடுக்கா கஷாயத்தை தலைக்கு அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணாங்கன்னா பெயின் இருக்காது, பொடுகு இருக்காது, ஸ்கின் ரொம்ப நல்லது. கடுக்கா திரிபுலா சூரணம் இருக்கிறவங்க திரிபுலா சூரணத்தை நைட்டு தண்ணியில 1 டீஸ்பூனை நல்லா 1 டம்ளர் தண்ணியில ஊற போட்டுட்டு படுத்தீங்கன்னா அந்த தண்ணியை மட்டும் காலைல ஃபில்டர் பண்ணி அதுல ஷாம்பை மிக்ஸ் பண்ணி குளிச்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும். அந்த திரிபுலா சூரணத்தை வந்து கஷாயம் மாதிரி பண்ணிட்டு அந்த கஷாயத்தை பேஸ்ட் ஆக்கி அதை தலைக்கு தேய்ச்சிங்கன்னா கூட முடி வந்து நம்மளுக்கு கொட்டாது, முடி கருப்பா மாறும். ஸோ இது யாருனாலும் ட்ரை பண்ணுங்க. திரிபுலா சூரணத்துக்கு உள்ளக்க சாப்பிட்றது மட்டும் கிடையாது, வெளியிலயும் பலன்கள் ஜாஸ்தி. ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க திரிபுலா சூரணத்தை பேஸ்ட் ஆக்கி அந்த ஸ்கின் அலர்ஜி மேல அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வேகமா சரியாகும். திரிபுலா சூரணத்துக்கு அப்படியே ஒரு பவர் உண்டு. ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். இன்ஸ்டன்டா நீங்க ஃபங்க்ஷன் கிளம்பணும், ஃபேஸை டக்குன்னு கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா திரிபுலா சூரணத்தை வச்சு நல்லா ஃபேஸை ரஃப் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க கிளம்புனீங்கன்னா உங்க ஃபேஸ் பிரைட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸஸ்ல நிறைய சொல்லிட்டேன். டைமிங் இதுக்கு மேல இருக்காது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன பலன் சொல்லியிருக்கேன். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு காலைல டைமிங் சொல்லியிருக்கேன். 10 மணிக்கு மேல உச்சி வேலையில யாருமே 11 மணிக்கிட்ட எல்லாம் போய் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் தயவு செய்து வச்சுக்கிடாதீங்க. அது சைடு எஃபெக்ட் கொடுக்கும். அப்படி பண்ணும்போது ஒரு செகண்ட் இருக்குமா, தலைவலி என்ன பிரச்சனை இருக்கோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி உடம்புல இருக்கிற பிரச்சனையை அதிகமாக்கி விட்டுரும். இல்லைன்னா உங்களுக்கு சளி தொந்தரவு அதிகமாக்கி விட்டு ஏதாவது பிரச்சனையை கொடுத்துரும். அதனால 10-11 மணிக்கு மேல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பண்ணாதீங்க. அதே மாதிரி காலையில பண்ண முடியல சாயந்தரம் பண்ணலாமா, சாயந்தரம் பண்ணலாம். சாயந்தரம் பண்றதா இருந்தா வெயில் காலத்துல பண்ணணும், மழை காலத்துலயும் குளிர் காலத்துலயும் சாயந்தரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. வெயில் காலத்துல சாயந்தரம் 3-3:30 மேல எண்ணெய் தேய்க்கலாம். தாராளமா 3-3:30 மேல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா 6 மணிக்குள்ள முடிச்சிடணும், 5:30 6க்குள்ள முடிச்சிடணும். அதுக்கு மேல எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. அதே மாதிரி சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள எண்ணெய் பலகாரம் எண்ணெயில செஞ்ச சாப்பாடையும் சாப்பிட்டோம்னா உடம்பு ஜீரணமாக்காது. வெளியும் கொடுக்கூடாது, உள்ளக்கையும் கொடுக்கூடாது. சரியா? சோ இதுதான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு சாப்பாடு முறை எப்படி இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு அதிகமான ஆயில் ஃபுட்டோ வெளியில இருந்து எடுக்கிற உணவுகளை வச்சுக்கிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச உடனே நல்லா ஒரு சூடா ஒரு காஃபி டீ கூட குடிச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஒரு வெஜிடபிள் சூப் கூட குடிங்க, தப்பு கிடையாது. இல்ல தண்ணியில ஒரு மிளகு போட்டு தண்ணி குடிச்சு சுட வச்சு தண்ணி குடிச்சிங்கனாலும், மிளகு கஷாயம் மாதிரி ஒண்ணு குடிச்சிங்கனாலும் உடம்புல வந்து நல்லா ஸ்டெமினர் இருக்கும், சளி பிடிக்காது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு ஒரு மிளகு இல்ல 2 மிளகு தட்டி போட்டு 1 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிங்கன்னா காட்டம் இருக்காது. 1 மிளகு 2 மிளகுக்கு உடம்புல வந்து ஸ்ட்ரென்தன் இம்யூனிட்டி கூடுச்சுன்னா உங்க பாடி ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன செய்யாது, சளி பிடிக்காது. வேற எதுவும் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கனால ஆரம்பநிலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது ஏற்படுற சைடு எஃபெக்ட் இதுல இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க. முடிஞ்சளவு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு அதிகமான காரம் அதிகமான புளிப்பு எடுக்காதீங்க. வெளியில போய் எண்ணெய் பலகாரம் அதிகமானது எடுத்து சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகள் நல்லா சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க.
ஒண்ணுமே செய்யாது. பயப்படாம எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. வேற எதுனாலும் என்னை எப்பனாலும் கான்டாக்ட் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த டைமிங்ல இருக்கிற பிரச்சனைக்கு ரெமெடி கொடுப்போம். அடுத்த சீசன் நம்மளுக்கு மழை காலம். அதனால நான் நல்லாவே சொல்லிடுறேன் திருப்பியும். மழை காலத்துல டைமிங் தப்பா நீங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கஷ்டப்பட்டுறாதீங்க. டைமிங் மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க. அதே மாதிரி யார் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதுன்னு ஒரு இது இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். ஃபிக்ஸ் வர்றவங்க டாக்டரோட அட்வைஸ் இல்லாம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. தக்காளி வரும் பாத்தீங்களா அவங்களுக்கு. அதே மாதிரி கன்சீவ் ஆனவங்க அவங்களும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு டாக்டரோட அட்வைஸோட குளிங்க. அடிக்கடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. ஸோ இந்த 2 பிரச்சனை இருக்கிறவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது யோசித்து செய்யணும். அடுத்த விஷயம்னு பாத்தீங்கன்னா மத்த யாருக்கும் அந்த அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. தாராளமா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. சுகர் பேஷண்ட் கம்பல்சரியா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. வேகமா உங்களுடைய சுகர் லெவல் உங்களுக்கு பேலன்ஸ்டடா வரும். சுகர்னால வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய நோய் வந்து நம்ம உடம்புக்குள்ள வராம தவிர்க்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு நல்ல முறை. சுகர் வந்து நம்ம உடம்புல வர்றது ஒரு நோய் கிடையாது. நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய ஒரு டிஸார்டர், ஒரு சத்து குறைவுனால வரக்கூடிய ஒரு டிஸார்டர். அதனால நம்ம உடம்புக்குள்ள மத்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டு நோய் தன்மை கொடுக்கும். ஆனா சுகர் இருக்கிறவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உணவு முறைகளையும் சரி பண்ணாங்கன்னா அந்த நோயில இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். சுகருடைய டிஸார்டர் சத்து குறைபாடையும் நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு வர முடியும். சரியா? யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? சீக்கிரம் கேளுங்க. நம்மளுக்கு இன்னொரு 1.5 நிமிஷம் தான் டைமிங் இருக்கு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கல கண்ணுக்கு என்ன கட்டலாங்க? என்ன சார்? கண்ணுக்கு என்ன கட்டலாங்களா? அதெல்லாம் அடுத்த கிளாஸஸ்ல இருக்கு சார். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு கண்ணுக்கு மசாஜிங் சொல்லும் போது எங்கெங்க வருமோ பாயிண்ட் டச் பண்ணணும், கண்ணுக்கு எப்படி எண்ணெய் கட்டுறது எல்லாமே சொல்லி தருவோம். வயிறுல நேவல் பாயிண்ட்ல எப்படி எண்ணெய் வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உறுப்புகளுக்கா சொல்லும் போது அது உங்களுக்கு வரும் சார். கண்ணுக்குரியது. நீங்க இப்ப கொடுத்த ஸ்பீச்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அதாவது டைமிங் எப்படி குளிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அது. அடுத்து வந்து சாப்பாடு முறை எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அந்த இது. ஸோ இதெல்லாம் கேளுங்க. அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டு 10-11 மணிக்குன்னு சொல்லி ஹெவியான ஃபுட் எடுத்துறாதீங்க. மறுநாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா லூஸ் மோஷன் போறது சிம்டம்ஸ் இருக்கும். நம்ம இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போறோம் அப்படின்னா முந்தின நாள் வந்து முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்குள்ள சாப்பாடை முடிச்சிருங்க. பூனா 8க்குள்ள முடிச்சிருங்க. 10-11 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் செமிக்காது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது உடம்பு உஷ்ணம் இன்பேலன்ஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு ஒண்ணு டயரியா போற மாதிரி இருக்கும், இல்லைன்னா மேல எதுக்கழிக்கிற மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே சாப்பாடு வந்து முடிஞ்ச அளவுக்கு நைட் சாப்பாடு எத்தனை மணிக்கு எடுக்கணும்? 6-7 தான். கூடுனா உங்க வேலை உங்களுடைய வேலை சூழ்நிலை காரணமாக 8 மணிக்குள்ள முடிச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு. நம்ம வேலை பார்க்கறதே நம்ம உடம்புக்காண்டி தான் வேலை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உணவுக்காண்டி தான். வாழ்வாளத்துல முக்கியமான விஷயம் நம்மளுடைய உணவு. அதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம், வேலை பார்க்கிறோம். அதை கரெக்டான டைமிங்ல சாப்பிடாம நம்ம வேலை பார்த்து உடம்ப நோய்வாய் கொண்டு வந்தோம்னா நம்ம வேலை பார்க்கறதுல அர்த்தமே கிடையாது. அதனால நைட் சாப்பாடை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா நைட்டு முடிஞ்ச அளவுக்கு 7-8க்காக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்கிற பெண்கள் வீட்டுக்கு சார் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோம் அப்படிங்கறது கொண்டு வராதீங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா உங்களுக்காண்டி நீங்க சாப்பிடுறீங்க, அவங்களுக்காண்டி நீங்க சாப்பிடல. அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, சீக்கிரம் சாப்பிட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய தப்பு பெண்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, எல்லாரும் சாப்பிட்ட உடனே எது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைன்னு பார்த்து நம்ம சாப்பிடுறது. கடைசியா சாப்பிடுற மிச்ச மீதிங்கிறது எங்க போட வேண்டியது? மிச்ச மீதி உணவுங்கிறது எங்க போடுறது? நம்ம எல்லாருமே குப்பைத்தட்டுல போடுறது. உங்க வயிறு குப்பைத்தட்டி கிடையாது. லேட் நைட்ல எல்லாரும் மிச்சத்தை வச்சு சாப்பிடுறதுங்கிற விஷயத்த எப்பவுமே எடுக்காதீங்க. அப்படி போட்டீங்கன்னா உங்க வயிறு என்ன ஆகும்? குப்பைத்தட்டி மாதிரி புஷ்ன்னு ஊதிதான் இருக்கும். அது வந்து செமிக்காது. டைரக்டா கொலஸ்ட்ராலா ஃபேட்டா மாறும். முடிஞ்ச அளவுக்கு நைட் சாப்பாடை எந்த நேரம்னாலும் சரி 7-8க்குள்ள முடிங்க. மிச்சம் மீதி இருக்கிறத மறுநாள் காக்கா குருவி கூட வைங்க, இல்ல வேற யாருக்காலும் பக்கத்துல இருக்கிறவங்களாலும் கொடுங்க. தயவு செஞ்சு மிச்ச மீதிய ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் போடாதீங்க, உங்க வயிற்றுக்குள்ளேயும் போடாதீங்க. அது இருக்கலே மோசமான ஒரு உணவு பழக்கம். அப்படி எடுத்தீங்கன்னா உங்க உடம்புல எந்த விதமான நோயையும் எவ்வளவு ஹாஸ்பிட்டல் போய் மருந்து மாத்திரை எடுத்தீங்கன்னாலும் சரி பண்ணவே முடியாதுமா. நம்மளுடைய உடம்புக்குள்ள வந்து நோய் வரக்குண்டான தன்மை நம்மளுடைய உணவு பழக்கங்கள் தான். அதை சரி பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய் தன்மையை மாத்த முடியும். காக்கா குருவி மிருகங்கள் முதற்கொண்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேல என்ன பண்ணாது? உணவுகள் எடுக்காது. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் உணவுகள் எடுக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நைட் உணவுகளை தவிர்த்துக்கோங்க. சீக்கிரம் முடிங்க. ஓகேவா? சோ நம்ம இந்த செக்ஷன் முடிச்சுக்கலாமா?
ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அல்சர் இருக்கிறவங்க வந்து எந்த எண்ணெய் தேய்க்கிறேன்னு. அல்சர் இருக்கிறவங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணிட்டு ஆயில் புல்லிங்லாம் பண்ணுவீங்க. பண்ணிட்டு கூட எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சு எதுனாலும் சாப்பாடு எடுத்துக்கலாம். அதுவும் தப்பு கிடையாது. சூடா எடுத்துக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு கறிமீன் எதுவும் எடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெஜிடேரியனா எடுத்துக்கோங்க சாப்பாடு. அல்சர் புண் இருக்கவங்க ரெகுலரா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கனாவே உங்களுக்கு அல்சர் புண்ணு வேகமா சரியாகும். அல்சர் புண்ணு இருக்கிறவங்களுக்கு வந்து புல்லக்க சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயம் எதுவும் கேட்கணும்னாலும் நீங்க ஃபர்தரா பர்சனலா ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு அதுக்குரிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்றேன். என்ன எடுத்தா சீக்கிரம் சரியா போகும்னு சொல்றேன். உணவுலயே சரி பண்ண முடியும். மேடம் மேடம் வணக்கம். அந்த வணக்கம். காயத்ரி மேனி எண்ணெய் வந்து தலைக்கும் வச்சுக்கலாமா? வைக்கலாமா, ஒண்ணும் செய்யாதுமா. சரிங்க, தேங்க்யூ. கற்பூராதி மட்டும் தலைக்கு வைக்காதீங்க, உடம்பு தேய்ச்சி குளிச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா சரி கற்பூராதி வந்து கற்பூரம் சேர்ந்திருக்கனால முடி ஒரு சிலவங்களுக்கு அலர்ஜி ஆகும். அதனால தலைக்கு வைக்காதீங்க. முகத்துக்கு வைக்கலாம். கற்பூராதி வந்து முகத்துக்கு மத்த இடத்துக்குலாம் வைக்கலாம், தலைக்கு மட்டும் முடிக்கு மட்டும் வைக்காதீங்க. சரிங்க, தேங்க்யூ. தேங்க்யூ. மேடம் வணக்கம், பெருமாள் பேசுறேன். சொல்லுங்கய்யா, சீக்கிரம். திரிபுரா சூர்ண பவுடர் நார்மலா தேய்ச்சி குளிக்கலாங்களா? இல்ல அப்படிலாம் தேய்ச்சி குளிக்கூடாதுயா. ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்ப கூட திரிபுரா வந்து எல்லாம் கலந்து தான் தேய்க்கணுமே தவிர டைரக்டா குளிக்க கூடாது. ஸ்கின் அலர்ஜிக்கு மேல வந்து பேஸ்ட் ஆக்கி போட்டோம்னா ரொம்ப நல்லா கேட்கும்யா. முகத்துக்கு வந்து டக்குன்னு இந்த ஃபேஷியல் மாதிரி போடுறதுக்கு லேடிஸ்க்கு வந்து அவங்க போட்டாங்கன்னா உடனே அந்த ஆயில எடுத்து விட்டுரும், ஃப்ரெஷ் ஆகும். சரிங்க. அதான திரிபுரா வந்து காமன் தான், யாருனாலும் யூஸ் பண்ணலாம். ஜென்ஸ் கூட நீங்க உங்களுக்கு ஃபேஸ்ல இருந்து எண்ணெயா வடியுது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னுச்சுன்னா திரிபுரா சூரணத்தை வச்சு முகத்துல தடவி வாஷ் பண்ணிக்கோங்க சோப்புக்கு பதில், ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓகே, தேங்க்யூயா. இந்த குரூப்ல பேசுற எல்லாத்துக்கும் நான் பேசுறதை கேட்டேன் உங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ குணபாலன் சாருக்கு என்னை இங்க இன்ட்ரடியூஸ் பண்ண குணபாலன் சாருக்கு மிக்க நன்றி. நம்ம இந்த செக்ஷன் முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். நன்றி. நன்றி மேடம், சிறப்பு. இன்றைய வகுப்பு என்னன்னா மேடம் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து போன செஷன்லயே நமக்கு வந்து மசாஜ் வர்ம சிகிச்சை பற்றி பல்வேறு விஷயங்கள் நமக்கு வந்து போன செஷன்ல சொல்லியிருக்காங்க. இருந்தும் இந்த காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வு வந்து புது அன்பர்கள் இருந்திருக்கிறதுனால பழைய செஷனோட தொடர்ச்சியை வந்து இந்த காலைச்சக்கரம் நாளை நமதுல தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். அது மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஆயில் மசாஜ் மற்றும் வர்ம சிகிச்சை பத்தி இன்னைக்கு அவங்க ஒரு அதுக்கு முன்பாக உள்ள எண்ணெய் குளியல் என்பதை பற்றியான ஒரு தொடக்கத்தை இன்னைக்கு வந்து நம்ம காலைச்சக்கரம் நிகழ்வுல வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எண்ணெய் குளியல் என்பது எப்படி நம்ம குளிக்க வேண்டும், அதனுடைய முறைகள் என்ன, அதனுடைய செயல்முறைகள் என்ன என்பதை பற்றி ஒரு தெள்ள தெளிவாக நமக்கு எந்தெந்த நேரத்துல குளிக்கணும், எந்தெந்த நாட்கள்ல குளிக்கணும், எந்தெந்த வேலையில குளிக்கணும், என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெள்ள தெளிவா இன்னைக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வை நமக்கு வந்து சிறப்பித்து கொடுத்த முத்துமாரேஸ்வரி மேடம் அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி மேடம். அப்ப அவங்க வந்து உங்களை வந்து சில கேள்விகள் இருந்தா கேளுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. குழுவுல காலைச்சக்கரம் குழுவுல வந்து அவங்களோட நம்பர் இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட நம்ம குழுவுல இன்னைக்கு அவங்க நம்பரை போட்டுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் அவங்க அந்த விஷயத்த நமக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த அட்டன் பண்ணவங்களுக்கு இதை பத்தி நல்லா தெரியும். அதாவது நம்ம வந்து நமக்கு நாமே அந்த ஆயில் எப்படி தயார் பண்ணிக்கிறது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத வந்து நேரடியாகவே இந்த செஷன்ல வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து வகுப்பெடுப்பாங்க. அருமையான வகுப்பாக இருக்கும். அதனால வந்து அடுத்தடுத்த வகுப்புகளை வந்து தவற விடாதீங்க. ஏன்னா வந்து தொடர்ச்சியா போகக்குள்ளதான் அதோட விளக்கங்கள் உங்களுக்கு புரிய வரும். எனவே மேடத்தோட அடுத்தடுத்த வகுப்புகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து இனிமேல் நடக்கும். அதனால வந்து நீங்க அந்த வகுப்புகளை அனைவரும் அட்டன் பண்ணி ஒவ்வொரு மசாஜுக்கு உண்டான மற்றும் வர்ம சிகிச்சை வர்ம புள்ளிகளை தெரிந்து கொண்டு உங்களோட அதாவது இன்னைக்கு வந்து பல பேருக்கு என்னன்னா கைவலி, கால்வலி, உடல்வலி அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்கு அது வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து நீங்க எப்படி சரி பண்ணிக்கணும், இன்னைக்கு வந்து உடல் சூட்டுனாலதான் அதிகமா அந்த பிரச்சனைகளே வருது. அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க வர்ம சிகிச்சை மற்றும் ஆயில் மசாஜை வச்சு நமக்கு வந்து எந்தெந்த முறையில நம்ம சரி பண்ணிக்க முடியுங்கிறத பத்தி தெள்ள தெளிவா பல்வேறு விளக்கங்கள் கொடுப்பாங்க. நேரடி பயிற்சியும் கொடுப்பாங்க. அதாவது ஜூம் மூலயமா அனைவருக்கும் தொடர்ந்து பயிற்சிகள் வந்து சிறப்பா இருக்கும்.
எனவே தொடர்ந்து அந்த நிகழ்வுல வந்து பயணிக்க வேண்டுமாய் அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொன்னு எல்லாருமே ஜூம்ல வாங்க. அதுதான் பெரிய வீடியோல வாங்க. அதுதான் எல்லாருக்கும் ஒரு பயனை கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க பேசுற விஷயங்கள் வந்து நீங்க உள்வாங்கிறத விட நேரடியா செய்யக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பயனை கொடுக்கும். எனவே வந்து எல்லாருமே அந்த நேரடி வீடியோல வரக்குள்ள அவங்க கத்துக் கொடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு தூண்டுதல் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷன்ல வந்து வர்றது வந்து அவங்க நேரடியா சொல்லக்குள்ள எல்லாருக்குமே வந்து செய்யறதையே அவங்க பார்த்து சில விளக்கங்கள் கொடுப்பாங்க. தவறுதலா செஞ்சா கூட அவங்க சொன்ன மாதிரி தவறுதலா செஞ்சா கூட அதுக்கு உண்டான மாற்று இதை வந்து சொல்லி நமக்கு வந்து புரிய வைப்பாங்க. அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம ஜூம் வாயிலாக நம்ம எங்கேயும் தேடி அலையில நம்ம விட்டு நம்ம ஹாலிலேயே உட்கார்ந்து இந்த விஷயத்த வந்து டெய்லி கத்துக்கிறோம். பெரிய விஷயங்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களிடம் உள்ளது. எனவே தொடர்ந்து இந்த செஷன் இல்ல எந்த செஷனையும் நீங்க வந்து பயன்படுத்திக் கொண்டு அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் சொல்வது என்னன்னா, உங்களுடன் நாங்கள், உங்களோடு நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தில தான் இந்த கலைச்சக்கரம் நிகழ்வு வந்து சிறப்பா போயிட்டு இருக்கு. இதோட இது பாத்தீங்கன்னா, நேத்து கூட சித்தானந்த ஐயா வந்து நம்ம பாண்டிச்சேரியில வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் நம்ம இந்த செஷன்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் போன இந்த காலைச்சக்கர நிகழ்வோட இந்த இறை வேண்டுதல வந்து பயிற்சி முறைகளும் நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க ஸ்கூல்ல. அது இல்லாம இந்த இறை வேண்டுதல வந்து அவங்க ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லி ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம காலைச்சக்கர நிகழ்வுக்கு வந்து கிடைக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து காலைச்சக்கரத்தினால இன்னைக்கு பல்வேறு அன்பர்கள் பயன்பெற்றாலும் மற்றும் இந்த நிகழ்வு வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த பல்வேறு குழந்தைகளுக்கு போய் சேருதுன்னா அது வந்து வருங்காலத்துல நமக்கு வந்து பெரிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு எல்லாருக்குமே ஏற்படும் என்று இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அது மாதிரி ஆசிரியர் பெருமக்களா இருக்கிற மற்றவங்களும் சரி தன் துறைகளை சார்ந்து பல்வேறு நபர்கள் வந்து துறைகள்ல வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அவங்களும் சரி எந்த விதத்துல உங்களால இதை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்தந்த துறைகள்ல நீங்க சேருங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து இது மாதிரி தெரியாதவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துறது. இப்ப அந்த ஐயா வந்து கிட்டத்தட்ட அவங்க பள்ளியில ஒரு 200 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா இந்த இறைவேண்டுதல் வந்து ஒரே நேரத்துல ஒரு 200 குழந்தைகளுக்கு போய் சேர்ந்திருக்குது அப்படிங்கிற பெருமை நமக்கு இருக்குது. பெருமை என்பதை விட ஒரு ஆத்மாத்மான ஒரு சந்தோஷம் இந்த நிகழ்வோட பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால பள்ளியை சார்ந்தும் தொழில்துறையை சார்ந்தும் இருக்கிறவங்க வந்து மற்றவர்களுக்கு சேருங்க. அவங்களும் பயனடையட்டும். வரலன்னா கூட பரவாயில்ல, அவங்க பயனடையட்டும். அந்த ஒரு எண்ணத்தோட நம்ம இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டு போவோம். நன்றி. இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பாக தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்திற்கும் அதன் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்துக் கொண்டிருக்கும் நரசிவம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இன்றைய நிகழ்வை ஒரு அற்புதமான நிகழ்வாக மாற்றிக் கொடுத்து அனைவருக்கும் ஒரு புரிதலையும் சிறப்பான ஒரு வழிகாட்டுதலையும் ஏற்படுத்தி கொடுத்த முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒரு உயிரோட்டமாக எங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கும் அனைத்து நல்குலங்களுக்கும் இந்த காலை வெளியிட்ட நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வு சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க 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 சார். வாழ்க வளமுடன். ஜெயக்குமார் சார் வணக்கம். அன்மியூட் பண்ணீங்க. மியூட்ல இருக்கு. அன்மியூட் பண்ணீங்க. வணக்கம். நன்றி சார்.
என்னைக்கு ஏன் இன்னைக்கு வரல திருவாரூர்? அன்னைக்கு ஒரு